கொடநாடு கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான் என்று நீதிமன்றம் தற்பொழுது இறுதி தீர்ப்பு வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் கொடநாடு வழக்கின் மிக முக்கியமான குற்றவாளி என்றும் அவருடைய ஆதரவாளரான தங்கமணி, வேலுமணி இவர்கள் உதவியுடன் தான் கொடநாடு பங்களாவில் கொள்ளையடித்து மேலும் காவலாளிகள் கொலை செய்யப்பட்டதும் அப்பொழுது முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தூண்டுதலின் பெயரில் தான் நடந்தது என்றும், நான் துணை முதல்வர் இருந்தேன், ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்றும் தற்பொழுது கூறிவிட்டார். நான் அன்றே கூறியிருந்தால் நிச்சயமாக எனது பதவிக்கும் எனக்கும் ஏதாவது ஆபத்து நடந்திருக்கலாம், அதனால்தான் நான் அமைதியாக இருந்தேன் என்றும் உண்மைகளை கூறியிருந்தார் பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த நிலையில்தான் சென்னையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் ஆணையரான கார்த்திகேயன் பாலன் நேற்று எடப்பாடி பழனிசாமியின் சாட்சியத்தை பதிவு செய்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கையை வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள் கூறுகையில், நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த இந்த வழக்கானது நிச்சயமாக குற்றவாளிகள் அனைவரையும் சிறை தண்டனை அணிவிக்குமாறு நாங்கள் தீர்ப்பை வழங்குவோம் என்றும், சாட்சிகள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு மேலும் நீதிமன்றத்தில் ஒப்படைத்த பிறகே குற்றவாளி யார் என்பதை இறுதி தீர்ப்பாக வழங்க உள்ளோம் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கானது வருகின்ற 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் வரவுள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஏற்கனவே கொடநாடு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார் என்றும் அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. ஆனால் சாட்சியம் இல்லாமல் இருந்த நிலையில் தற்பொழுது சிபிஐ துறையினர்கள் மூலமாக கேரளாவில் இருந்து கைது செய்யப்பட்ட 4 குற்றவாளிகளின் உதவியுடன் தற்பொழுது அதிமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்களுக்கு இதில் தொடர்பு இருப்பதாகவும் 4 குற்றவாளிகள் தற்பொழுது வாக்குமூலம் கொடுத்தனர். அந்த அமைச்சர்களை தூண்டுதல் செய்தது யார், மேலும் யாருடைய தூண்டுதலின் பெயரில் இது கொள்ளை சம்பவம் நடைபெற்றது என்பதையும் சிபிஐ துறையினர்கள் முழுமையாக விசாரணை செய்து முடித்தனர்.